நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 11/4/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் பங்குனி மாதம் 28ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12, குளிகை 7:30 மற்றும் 9, யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று அதிகாலை 2:33 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று மாலை 4:11 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். யோகம் இன்று காலை 6:05 வரை மரண யோகம், பின்பு மாலை 4:11 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 4:11 வரை அவிட்டம், பின்பு சதயம். மேஷம் ராசினியர்கள் என்று கொடுத்த பாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். வியாபாரம் முன்னேற்றத்திற்கான புதிய ஆலோசனைகள் கிடைக்க கொடுங்க. நல்ல வாய்ப்புகள் வீடு தேடி வரக்கூடும். பல வகையிலும் யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. புதிய நண்பர்கள் உடன்பிறப்புகளால் உதவிகள் கிடைக்கும். நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எல்லா தரப்பிடமிருந்தும் ஆதரவு கிடைக்கும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். இன்று உடல் சார்ந்த பகுதியில் வலி இருக்குங்க. மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அலுவலகத்தில் உங்களுடைய நிலை கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். அது நல்ல விதமாக இருக்கக்கூடும். சக நண்பர்களின் ஆதரவும் இருக்கக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பெண்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை நெருக்கடியில் இருக்கும். விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. காதலை இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் என்று மாணவர்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். கண்டிப்பாக சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். மாணவர்கள் இன்று சில பணிகளை மேற்கொள்ளும் பொழுது முன்னெச்சரிக்கை வேண்டும். படிப்பில் முழு அக்கறை கொள்ளுங்கள், அது போதும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நேர நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. வியாபார முன்னேற்றத்திற்கான புதிய ஆலோசனைகள் கிடைக்கக்கூடும். நல்ல வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். சக நண்பர்களிடம் கொஞ்சம் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். பேச்சை குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். பரணி இன்று உங்களுக்கு சிந்தனையில் சில மாற்றங்கள் இருக்குங்க. விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். இன்று நீங்க பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். கிருத்திகை உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேண்டுங்க. வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. மனசுக்குள் உங்களுக்கு ஒருவித குழப்பங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்க கையில் உள்ளது. ரிஷபம் ராசினியர்கள் இன்று மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். வரவுக்கு மிஞ்சிய சமாளிக்க முடியாத செலவுகளும் இருக்க கொடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது உங்க கையில் உள்ளது. கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க பிறர் விவகாரங்களில் மூக்கை நுழைக்காமல் இருக்க வேண்டும். இந்த குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான பலனை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவ கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். பணிகளை இன்று நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் இருந்த தகராறுகள் கண்டிப்பாக நீங்கும். என்று எதிர்பாராத வகையில் முன்னேற்றம் இருக்க கொடுங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். திடீர் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பெண்கள் இன்று ஆழ்ந்த சிந்தனையில் காணப்படுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தெளிவை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதுமில்லை. இன்று காதல் விவகாரங்கள் மட்டும்தான் குழப்பத்தை கொடுக்கும். மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள்.
இன்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை கொள்ள வேண்டும். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. மனம் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடையக்கூடும். மாணவருக்கு இன்று தைரியம் கூடிவிடுங்க. எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்க திடீர் செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். வரவுக்கு மிஞ்சிய சமாளிக்க முடியாத செலவுகள் இருக்க கொடுங்க. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான பலனை கொடுக்கும். வீண் விவகாரங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். இன்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எடுக்க முடிவில் வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவுடன் ஏற்பட்ட தகராறுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். ரோகிணி. பிடித்த உணவுகளை உண்டு மழுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். சந்தோஷமான மனநிலை இன்று ஏற்படக்கூடும். வீண் விவகாரங்கள் தலையிட வேண்டாம். யாரை பற்றியும் இன்று குறைகள் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. மிருக சிரிஷம். இன்று திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். பலமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். எதிர்பார்ப்புகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனமும் இன்று தெளிவடை கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொண்டால் வெற்றி இருக்கும். குழப்பம் வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் பணி உண்டு என்றிருந்தால் முன்னேற்றம் இருக்குங்க. இந்த நாளை நீங்க மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு மனம் நிறைவான நாளாக இருக்க கொடுங்க. விரைய செலவுகள் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. 4 சுவற்றுக்குள் இருக்க வேண்டிய குடும்ப விஷயங்களை பிறரிடம் சொல்ல வேண்டாம். பொது இடத்தில் பேசும்பொழுது ரொம்ப கவனமாக பேச வேண்டும். புதிய பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். யோசித்து செய்யும் காரியங்கள் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். ஏனென்றால் சில விஷயங்கள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். முடியுமா முடியாதா என்ற எண்ணங்களும் இருக்குங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். வீணான விவகாரங்களை மட்டும் தள்ள வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். உடல் களைப்பும் சோர்வும் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. கவனமாக எதிலும் இருப்பது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் பெற்றோரிடம் சொல்லி அதற்கான தீர்வு காண்பது நல்லது. மனதுக்குள் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெரியவர்கள் ஆலோசனை உங்களுக்கு நல்வழி கொடுக்குங்க. மனம் கண்டிப்பாக சந்தோஷம் அடையக்கூடும். வீண் அலைச்சல் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. இன்று உங்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் இருக்கும். கலைத்துறையில் ஆர்வம் இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்க முடியும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கூட வெற்றி கொடுக்கும். பஞ்சாயத்துகள் உங்களுக்கு நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தாருடன் இன்று இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். இன்று யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. மன பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. முயற்சி பண்ணுங்கள், வெற்றி பெறலாம். இன்று பெண்களுக்கு வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயருங்க. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கொடுங்க. மனவேதனை கண்டிப்பாக குறையுங்க. பெண்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடியிலும் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். காதலை பொறுத்தவரை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளை சமாளித்து விடுவீர்கள். காதலில் முன்கோபம் மட்டும் வேண்டாம். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. மாணவருக்கு இன்று எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் அடைய நீ வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று நீங்க கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். வீண் விவாதங்களை மட்டும் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். உடல் களைப்பும் சோர்வும் கொஞ்சம் உண்டாக கொடுங்க. புதிய பொருள் சேர்க்கை உங்களுக்கு ஏற்படக்கூடும். அவமதித்து பேசியவர் மத்தியில் வாழ்ந்து காட்டுவீர்கள். இன்று நீங்க செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. நல்ல சத்தான ஆகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். திருபாதிரை. வீண் விவகாரங்களை தலையிடாதீர்கள். குழப்பமான விஷயங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை இன்று சரி கட்டி விடுவீர்கள். யோசித்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி இருக்கும். இன்று விரைய செலவுகள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த நாள் நீங்க
எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடும் பொழுதும் கண்டிப்பாக வெற்றி இருக்கும், பயப்படாதீர்கள். புனர்பூசம். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். முன்கோபங்கள் அவ்வப்போது வெளிப்பட கொடுங்க. முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. செயல்பாடுகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். உதவி என்று வருபவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு உடல் களைப்பும் சோர்வும் உண்டாகும். மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். தைரியமாக போராடுங்கள். வெற்றி உங்கள் பக்கம் இருக்க கொடுங்க. கடகம் ராசினியர்கள். இன்று எதையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. குடும்பத்தோடு செல்லும் குறுகிய தூர பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். சொகுசான புதிய வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. தொழிலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் வருமானம் கூடிவிடும். இன்று தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையக்கூடும். போட்டிகளும் குறைந்து விடக் கொடுங்க. தொழில் தொடர்பான தகராறுகள் கண்டிப்பாக நீங்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாக திறமை வெளிப்படக்கூடும். மேல் அதிகாரிகளின் கெடுபிடிகளுக்கு ஆளாக வேண்டியிருக்குங்க. ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். எழுத்து தொழிலில் இருப்பவர்கள் முன்னேற்றம் அடைய கொடுங்க. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வர கொடுங்க. கவனமாக எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். என்று உங்களுக்கு வாழ்க்கை தரம் மேலுங்கும் நாளாக இருக்க கொடுங்க. நட்பு வட்டமும் கண்டிப்பாக விரிவடைய கொடுங்க. பெண்கள் முன்கோப்பப்பட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. குடும்பத்தாரிடம் கடிந்து கொள்ள வேண்டாம். முக்கியமாக கணவனிடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவது நல்லது. காதலை பற்றி யோசியுங்கள். புரிந்து கொண்டு பேசுங்கள். முன்கோபம் வேண்டாம். விட்டு கொடுத்து செல்லுங்கள். காதல் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். என்று மாணவர்கள் மன வலிமை உண்டவராக காணப்படுவீர்கள். கூடுமானவரை கல்வியில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். படிப்பில் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். தேர்வு முடியும் வரை கொஞ்சம் படிப்பில் அக்கறையுடன் இருங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று உங்களுக்கு எதிலும் தன்னம்பிக்கை கூடிவிடுங்க. உயர் அதிகாரியின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். குடும்பத்தோடு செல்லும் குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை கொடுக்குங்க. சொகுசான புதிய வாகனம் வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. எதிர்பார்த்த நல்ல லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். நிர்வாக திறமை பளிச்சிடும் நாள் என்றே சொல்ல முடியும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பூசம். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சண்டை சச்சரவிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். தயவு செய்து பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். ஆயில்யம். நிர்வாக திறமை பளிச்சிடுங்க. புதிய வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. வீண் பிரச்சனைகளை சரி கட்டி விட முடியும். கேட்ட இடத்தில் பணவரவு கிடைக்குங்க. மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். என்று நீங்க எதிர்பாராத விஷயங்கள்ல கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று நீங்க புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். காரியங்களை எல்லாம் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சமாளிக்க முடியாத செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். வீண் விரைவு செலவுகளை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். குடும்பத்தாரிடம் கொஞ்சம் அக்கறையுடன் செயல்பட வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். அரசு துறையை சார்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக கொடுங்க. உடல் ஆரோக்கியமும் இன்று மேம்படக்கூடும். தேகத்திடம் அதிகரிக்க கொடுங்க. எதிர்பாராத முன்னேற்றங்களால் வாழ்க்கையில் புதிய திருப்பங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக வரக்கூடும். பயப்பட வேண்டாம். தாமதம் படுத்திய காரியங்கள் கூட மீண்டும் சூடு பிடிக்கும். மன நிம்மதி கொஞ்சம் குலையும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதையோ போட்டு நினைத்துக் கொண்டு குழம்பி போயிருப்பீர்கள். வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். கவனமாக எதிலும் ஈடுபடுவது நல்லது. தன்னம்பிக்கை கண்டிப்பாக அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க கொடுங்க. எந்த காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது. மன தெளிவை இன்று ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய சேமிப்புகளில் இன்று நீங்க முதலீடுகள் செய்யக்கூடிய சூழல் இருக்குங்க. வியாபாரம் பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் இருக்கும். புதிய தொழில் தொடங்கலாமா என்ற எண்ணம் இருக்கும். சிலருக்கு வேலை மாற்றம் கூட மகிழ்ச்சி கொடுக்கும். என்ன ஒன்று உடல் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் தொல்லை கொடுக்குங்க. அதன் காரணமாக சோர்வாக காணப்படுவீர்கள். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்குமே தவிர செய்வதற்கு மட்டும் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடும். பெண்கள் கூடுமானவரை பேச்சு குறைத்துக் கொள்ளுங்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. மன அமைதி ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்கள் எதையும் சிந்தித்து செயல்படுத்தினால் மட்டுமே வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை குளறுபடிகள் இருக்கும். குழப்பங்கள் இருக்கும்.
முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் பதட்டம் வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று நிம்மதி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உங்களுக்கு எதிலும் வேகம் குடிவிடும். வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்பட்டுவிடும். பிரச்சனைகளை கண்டிப்பாக நீங்க ஆராய்ந்து வெற்றி பெறுவீர்கள். உயர்மட்ட அதிகாரிகளின் நட்பு கிடைக்க கொடுங்க. எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கக்கூடும். மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் முதுகு சம்பந்தப்பட்ட வலியும் இருக்குங்க. என்று சில பணிகளை மேற்கொள்ளும் பொழுது ஆராய்ந்து பார்த்து மேற்கொள்வது நல்லது. பூரம். இன்று நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். வியாபார நோக்குடன் இன்று நீங்க எதிலும் ஈடுபடுவீர்கள். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்குங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். புதிய சேமிப்புகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இன்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. உத்திரம். நேர்மையுடன் நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வீட்டில் மகிழ்ச்சி களை கட்டுங்க. வெளி உலக தொடர்பும் விரைவடையக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். திறம்பட செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். வீண் பிரச்சனைகளை நீங்க சந்தித்தாலும் எளிதில் வெற்றி இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். நல்ல தொழில் உங்களுக்கு அமைய கொடுங்க. அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். என்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக் கொடுங்க. கன்னி ராசினியர்கள் என்ற எதிர்பார்ப்புகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையும் கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். உணவு கட்டுப்பாடு மட்டும் கண்டிப்பாக இருப்பது நல்லது. வேண்டாத வேலைகளை நீங்க ஈடுபட வேண்டாம். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் நீங்க காப்பாற்றி விடுவீர்கள். சந்தோஷமான போக்கை இன்று நீங்க வெளிப்படுத்துவீர்கள். ஆதாயம் வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. பயப்பட வேண்டாம். வீட்டில் மகிழ்ச்சி கிடைக்கட்டும். கோடை கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழலும் வெளிப்பட கொடுங்க. இன்று வியாபாரம் அதிகரித்து லாபத்தை சேமிக்க முடியுங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கான திட்டங்கள் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சலும் பண விரயமும் கொஞ்சம் இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் வியாபாரம் பற்றிய கவலைகள் கொஞ்சம் ஏற்படும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். கவனமுடன் காரியம் ஈடுபட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக்கூடும். மற்றவர் மத்தியில் தலை நிமிர்ந்து வாழ்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. நிம்மதியான வாழ்க்கையும் கண்டிப்பாக வர கொடுங்க. பெண்கள் திட்டமிட்ட பணிகளை மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். என்று காதலில் மட்டும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். விட்டுக் கொடுங்கள். காதல் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் வரை பொறுமை காக்க வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. என்று மாணவர்கள் மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். மாணவர்களுக்கு இன்று கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுங்க. கல்வியிலும் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் பச்சை நிறத்தில் அடைய நீ வேண்டும். வெளிர் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இந்த அலுவலகம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாக இருக்கக்கூடும். தொழிலும் வேக வேகமாக நடைபெறக்கூடும். கோடை கால கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். ஆன்மீக நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்வீர்கள். இன்று புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. சில பணிகள் தாமதமாக நடைபெறக்கூடும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்க கையில் உள்ளது. அஸ்தம். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். வியாபாரம் பற்றிய கவலைகள் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. நிதிநிலை கண்டிப்பாக சீர்படும். இன்று புது புது சேமிப்புகள்ல தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். உணவு விஷயங்கள் கட்டுப்பாட வேண்டும் என்று யோசித்து எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். சித்திரை. இன்று பங்குச் சந்தைகளில் லாபம் கிடைக்கும். கமிஷன் துறையிலும் லாபம் கிடைக்கும். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. வீண் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் மாலை நேரத்திற்குள் சரியாகும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள்.
பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. துலாம் ராசினியர்கள், இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. வாழ்க்கையில் பலமும் பெருகக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. உணவு கட்டுப்பாடு வேண்டும். தயவு செய்து துலாம் ராசினியர்கள் மொழியற்ற வழியில் சென்றால் பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும், கஷ்டப்பட வேண்டியிருக்கும். யாருக்கும் வாக்குறுதியை மட்டும் கொடுக்க வேண்டாம். மனைவியிடம் வாய் துடுக்காக பேச வேண்டாம். உறவுகளுக்குள் சின்னதாக பகை ஏற்பட்டு பின்னு சரியாகும். அதிகாரியிடம் இன்று பணிவாக நடந்தல் ஆதாயத்தை அடைவீர்கள். இன்று உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். உடல் உழைப்பு ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு அதனால் நிம்மதி கொஞ்சம் குறையும் பார்த்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எதிர்பார்த்த உதவிகளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். வீண் அலைச்சலை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. எல்லா வளமும் கண்டிப்பாக பெருக்க கொடுங்க. இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டும் நாளாக இருக்கக்கூடும். எல்லா காரியங்களும் சாதகமாக நடக்க கொடுங்க. கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் சரியான முறையில் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பெண்கள் அக்கம் பக்கத்தில் நல்ல பேரடிப்பீர்கள். சுமூகமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு நல்ல விஷயங்கள முன்னேற்றம் இருக்குங்க. இன்று உங்களுக்கு நன்மைகள் தேடி வர கொடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருக்கும். விட்டு கொடுத்து செல்வதுதான் சிறப்பு. காதல்ல இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். இன்று நீங்க வாழ்க்கையை சுலபமாக வாழ்வீர்கள். படிப்பில் முழு அக்கறை கொள்ளுங்கள், அது போதும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடையணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று நீங்க வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். முறையற்ற வழிகளில் சென்றால் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழிப்பது நல்லது. இன்று கமிஷன் துறையில் லாபம் கிடைக்க கொடுங்க. சுவாதி, இன்று குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனை என்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். இன்று கூடுதல் உழைப்பு இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதுங்க. விசாகம், இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை இருக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள முன்னேற்றம் இருக்கும். கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயர கொடுங்க. தனிப்பட்ட காரணத்துக்காக எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட மாட்டீர்கள். குடும்பத்திற்காகவே தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முறையற்ற வழிகளில் மட்டும் செல்ல வேண்டாம். பண இழப்பு நேரிடுங்க. கொஞ்சம் பார்த்து விசாரித்து எதையும் செய்யுங்கள், அது போதுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இன்று எல்லா வளமும் உங்களுக்கு கண்டிப்பாக பெருகுங்க. தொழில் வளர்ச்சிக்காக வருகின்ற வாய்ப்புகளை நழுவ விடாதீர்கள். உல்லாச பயணங்களால் உங்களுக்கு உள்ள மகிழக்கூடும். பெண்கள் வழியில் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நல்லவைகளும் நடக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. வீட்டில் மகிழ்ச்சி களை கட்டக்கூடும். எதிர்பாராத வகையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேற கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். மனோ தைரியம் அதிகரிக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்ந்து விட கொடுங்க. எல்லா காரியங்களிலும் சாதகமாக சூழல் வெளிப்படக்கூடும். எல்லா இடங்களிலும் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து உயர கொடுங்க. எல்லா தரப்பிடமிருந்தும் ஆதரவு கிடைக்கக்கூடும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடைபெறுங்கள். செல்வாக்கு மிக்க நபராக காணப்படுவீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சாதகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அக்கறையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்று பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ள கொடுங்க. மதிப்பும் மரியாதையும் உயர்த்திக் கொள்ள கொடுங்க. சுகமான வாழ்க்கையும் அமைத்துக் கொள்ள கொடுங்க. பெண்கள் இன்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொண்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. காதலில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காதலை நீங்க முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். என்று மாணவர்கள் பதட்டம் வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். சூழ்நிலைகளும் சாதகமாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்கள் கல்வியில் மட்டுமே முழு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு.
அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று உடல் உஷ்ணம் அடைய கொடுங்க. செய்யும் வேலைகளை கொஞ்சம் நிதானமாக செய்யுங்கள். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்தீர்கள். சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கையிலும் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. அனுஷம். இன்று கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். திடீர் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். சிந்தனையுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. யாரும் குறை கூறா வண்ணம் நடந்து கொள்ள வேண்டும். ஆன்மீக நிகழ்ச்சிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தெய்வீக நம்பிக்கை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. கேட்டை. எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். எல்லா வளமும் கண்டிப்பாக பெருகுங்க. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வந்துவிடக்கூடும். நன்மை தீமையை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடைபெறுங்கள். தெய்வீக சிந்தனை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று தனக்கென ஒரு மாற்றத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சொகுசு வாழ்க்கையாக கண்டிப்பாக அமையுங்க. முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லைங்க. தனுசு ராசினியர்கள். இன்று எதிலும் நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். பொருட்களை மட்டும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமாக பிறர் குறை கூறா வண்ணம் நீங்க நடந்து கொள்ள வேண்டும். மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக உயருங்க. சாதித்துக் கொள்ளக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. குடும்பத்தாரிடம் கொஞ்சம் அமைதி வெளிப்படுத்த வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தான ஆகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். மனம் மகிழும் சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். மனசுக்குள் நிம்மதியும் மனோதிடமும் அதிகரிக்க கொடுங்க. தெளிவான சிந்தனையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்குங்க. உற்சாகமாக இன்று நீங்க காணப்படுவீர்கள். திடீர் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. வீண் செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. உடல் நல்ல பாதிப்புகள் கொஞ்சம் தோன்றுங்க. உடற்பயிற்சியை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். சிறப்புடன் எதிலும் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதமாக இன்று பணிகளில் ஈடுபட்டு வெற்றி வாகையும் சூட முடியும். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை கண்டிப்பாக செய்து கொடுப்பீர்கள். விடுமுறை கொண்டாட்டங்களில் கூட கலந்து கொள்வீர்கள். கோடைகால நிகழ்ச்சிகள் கூட தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். செல்லும் இடங்களில் எல்லாம் சிறப்புகள் இருக்கும். நன்மைகளும் உங்களை தேடி வரக்கூடும். என்ன ஒன்று, குழப்பத்தின் காரணமாக எதை செய்வது என்று தெரியாமல் குழம்பி போயிருப்பீர்கள். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். பெண்களுக்கு இன்று முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட வேண்டியிருக்கும். முன்கோபங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. பெண்கள் முடிந்தவரை கோபப்பட வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. இன்று நீங்க எதிரும் புதிருமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருக்கும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். அமைதி காண வேண்டும். காதல் நீங்க பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் தெய்வீக சிந்தனை கொண்டவராக காணப்படுவீர்கள். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள். உயர்கல்வியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வீர்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், அது போதும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று உங்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். மன மகிழும் சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். மனசுக்குள் நிம்மதியும் மனோதிடமும் அதிகரிக்கும். சில இடங்களை விட்டுக் கொடுத்து செல்வது மிக நல்லது. இன்று செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. வீண் செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்து விட கொடுங்க. போராட்டம். நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். பங்கு சந்தைகளில் நல்ல லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். கமிஷன் துறையில் உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க. எதிர்காலமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. புதிய நபர்களின் அறிமுகமும் கிடைக்கக்கூடும். இன்று நீங்க உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். திடீர் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதுங்க. உத்திராடம். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். மன தெளிவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். குறுகிய சுற்றுலா பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். தெய்வீக சிந்தனை என்று ஏற்படக்கூடும். தெளிவாக சிந்தித்து செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. மனம் போல் வாழ்க்கை அமைந்து விடக்கூடும். இன்று நீங்க கூடுதல் பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திட்டங்களை அற்புதமாக மேற்கொள்வீர்கள். தெளிவான சிந்தனையை இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு முயற்சிகள் வெற்றியடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள். இன்று போட்டி பொறாமைகளிலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சில முயற்சிகள் தாமதமாவதால் மனசுக்குள் சஞ்சலம் ஓடிக்கொண்டிருக்குங்க. இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு இப்பொழுது தீர்வு கிடைக்கும், பயப்பட வேண்டாம். உடல்நிலையில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும். கவனமாக உடல்நிலையை பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகளும் தேடி வர கொடுங்க. தடைபடும் காரியங்களை கண்டு பயப்பட வேண்டாம். தன்னம்பிக்கை இழக்காமல் இன்று நீங்க போராட வேண்டும்.
வெற்றி உங்கள் பக்கமே இருக்க கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் கண்டிப்பாக நீங்கும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். எதிலும் நீங்க வேகம் காட்டுவீர்கள். விவேகமுடனும் செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தெளிவாக சிந்தித்து எதையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. புதிய பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். மற்றவருடன் விரோதம், கௌரவ பங்கம், வீண் அலைச்சல், உடல் உழைப்பு ஆகியவை ஏற்பட கொடுங்க. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். இப்போதைக்கு எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் நாம எடுத்துக்கொள்ளலாம். சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். இன்று நீங்க திட்டங்கள் ஒரு பக்கம் இருக்குமே தவிர செய்வதில் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடும். சுறுசுறுப்பை நீங்கள் தான் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். காலையில் சீக்கிரமாக நீங்கள் தான் எழுந்திருக்க வேண்டும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துங்கள். பெண்கள் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். குழப்பம் தரும் வேலையிலும் ஈடுபட வேண்டாம். பெண்கள் இருப்பதை வைத்துக் கொண்டு குடும்பம் நடத்துவது நல்லது. முக்கியமாக கணவரிடம் எந்த ஒரு சண்டை சச்சரவுகளும் வேண்டாம். எதையும் பேசி தீர்த்துக் கொண்டால் வெற்றி இருக்கும். உடல் சார்ந்த பகுதியில் வலி இருக்குங்க. கொஞ்சம் ஓய்வும் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று காதலில் கொஞ்சம் மன முறிவு இருக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தீருங்க. ஆகையால் கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பொது விஷயங்களை பற்றி பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். கல்வியில் மட்டுமே முழு அக்கறை கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். இன்று படிப்பில் முழு கவனம் கொள்ள வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே தினிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று உங்களுக்கு மனம் வலிமையாக இருக்க கொடுங்க. தொழில கூட உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். வீண் விரோதத்தை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். திருவோணம். என்று நட்பிடம் அமைதி வெளிப்படுத்த வேண்டும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டும். பிறர் கஷ்டங்களை உணர்ந்து நீங்க மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்குங்க. இருந்தாலும் கடன் வாங்கியெல்லாம் உதவிகள் செய்ய வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கழுத்து எதுவும் போட வேண்டாம். சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே முன்னேற்றம் இருக்கும். வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. மற்றவிடம் இன்று நீங்க விரோதங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள். அவ்விடம் இன்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பண தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வராமல் நின்ற பணம் கூட கண்டிப்பாக வர கொடுங்க. மனதில் உங்களுக்கு தெளிவு வேண்டும். வாழ்க்கையில் நீங்க முன்னேற எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்குங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால் எதிலும் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. சுலபமாக பணிகளை செய்து பாராட்டுக்களை பெறும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று நீங்க அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். சந்திராஷ்டிரம் உங்களுக்கு ஆரம்பித்து விட்டதினால் எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வேண்டாத நபர்களால் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகும். பயணங்கள் பொழுது ரொம்ப கவனம் இருக்கட்டும். தேவையில்லாத செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். எந்த வேலையை முதலில் செய்வது போன்ற குழப்பம் இருக்கக்கூடுங்க. குழப்பத்திலிருந்து நீங்கள் தான் வெளிவர வேண்டும். தேவையில்லாம போட்டு யோசித்துக் கொண்டிருக்க வேண்டாம். நடப்பதெல்லாம் நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் நன்மையாக நடக்கும். அது வரைக்கும் நம்பிக்கை கொள்ளுங்கள். தொழில் உங்களுக்கு தன்னம்பிக்கை கண்டிப்பாக இருக்கும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சியும் இருக்குங்க. வியாபாரத்தில் இன்று நீங்க திட்டமிட்டு தான் எதையும் செய்ய வேண்டியிருக்கும். வருமானத்தை கூட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். குடும்ப சுகத்தில் திருப்தியான சூழல் இருக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் பற்றிய நல்ல நிலை கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் மந்தமாக காணப்படுவீர்கள். சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வது நல்லது. வருமானம் வழக்கத்திற்கு போல கண்டிப்பாக இருக்கும். பயப்பட வேண்டாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் இருக்கக்கூடும். என்று சில விஷயங்களை அணுகும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. எந்த ஒரு பிரச்சனையும் பெரிதுபடுத்த வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் நன்மையாக நடக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். என்ற பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. நண்பர்களும் உதவிகரமாகத்தான் இருப்பார்கள். இருந்தாலும் கெட்ட சகவாசங்களை மட்டும் அடியோடு ஒழியுங்கள். என்று பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். முன்னேற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் என்று மனோ தைரியத்தை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை நெருக்கடியில் இருக்கும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பொறுமையாக வாழ்க்கை நடத்த வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை அமைதி காண வேண்டும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. மகிழ்ச்சிக்குரிய தகவல் வரக்கூடுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். தேர்வு முடிவுகளும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கண்டிப்பாக நீங்க படியுங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். வெற்றி நிச்சயம்.
முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று உங்களுக்கு குழப்பங்கள் கொஞ்சம் மிஞ்சுங்க. எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். வேண்டாத விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். யாருடைய பிரச்சனைகளிலும் கலந்து கொள்ள வேண்டாம். சில நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். அதனை சமாளித்து தான் வெற்றி பெற வேண்டியிருக்கும். அவசரம் என்பது துளி கூட வேண்டாம். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர பாருங்கள். யாருக்கும் ஜாமி கழித்து போட வேண்டாம். சதயம். இன்று முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது நல்லது. வேண்டாத வேலைகளில் துளி கூட ஈடுபட வேண்டாம். எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்கும். வியாபார நோக்குடன் இன்று நீங்க எதையும் அணுகுவீர்கள். தொழிலில் உங்களுக்கு தன்னம்பிக்கை கண்டிப்பாக உருவாகுங்க. மகிழ்ச்சியும் கொடுங்க. வருமானமும் வழக்கம் போல் இருக்கக்கூடும். இன்று உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு நல்லவைகள் தேடி வர கொடுங்க. தயவு செய்து குழப்பம் இல்லாமல் மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். போராட்டாத்தி. தெய்வீக சிந்தனை ஏற்படக்கூடும். காரியங்களும் சூடுபிடிக்க தொடங்கும். பிரச்சனைகள நல்ல தீர்வு கிடைக்கக்கூடும். எதையும் சமாளித்து எடுக்கும் முடிவுகள் வெற்றியை கொடுக்கும். விவேகமுடன் செயல்படுவீர்கள். வேகமுடனும் செயல்படுவீர்கள். புதிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். தன்னம்பிக்கை கண்டு இன்று நீங்க தயவு செய்து இழக்க வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம். பண விஷயத்தில் பொறுப்புடன் இருக்க பாருங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. மீனம் ராசினியர்கள். இன்று பல நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். தொழிலில் கூட கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடும். உல்லாச பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் சுலபமாக அமையும். பயணங்களால் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அனுபவபூர்வமான அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். உள்ளத்தில் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக பொங்குங்க. மனைவின் உதவி பெற்று வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். தன்னம்பிக்கையுடன் இன்று பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். செல்வம் சேரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலனை கிடைக்குங்க. காரியங்களை சுலபமாக செய்து முடிக்க முடியும். திறமைகள் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியும். பண வரவு கண்டிப்பாக கூடிவிடும். தொழில் மாற்றங்கள் இன்றி ஏற்படக்கூடும். மந்தமான போக்கு ஏற்பட்டது. கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. பண வரவுக்கு இன்று குறைவிருக்காது. தொழில் கூட்டாளிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். தெய்வீக சிந்தனை இன்று ஏற்படக்கூடும். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். கூடுதல் பண வரவை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் தளராமல் செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இருந்தால் கண்டிப்பாக எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். முற்போக்கான சிந்தனை வெளிப்படக்கூடும். மாற்றங்களை விரும்பக்கூடியவராக இருப்பீர்கள். எப்படியாவது வாழ்க்கையில நாம ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராக காணப்படுவீர்கள். தொடர்ந்து அதற்கான முயற்சியில் காணப்படுவீர்கள். எல்லாம் இறைவன் அருளால் கண்டிப்பாக சாத்தியுங்க. நல்ல எண்ணத்திற்கு கண்டிப்பாக நல்லது நடக்கக்கூடும். ஆகையால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. கூடுதலாகவே பணவரவையும் பெற்றுக் கொள்வீர்கள். சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பங்கு சந்தைகளில் வெற்றி பெறக்கூடிய சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். கமிஷன் துறையிலும் நல்ல லாபத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று நீங்க பொதுவான காரியங்களில் ஈடுபடும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். பெண்கள் குழப்பம் தரும் பணியிலும் ஈடுபட வேண்டாம். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். முன்கூட்டியே திட்டமிடுங்கள். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருக்கும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அமைதியுடன் செல்வது நல்லது. இப்போதைக்கு முடிவு வேண்டாம். இன்று மாணவர்கள் தெய்வீகம் சிந்தனை கொண்டவராக காணப்படுவீர்கள். இருந்தாலும் மூட நம்பிக்கைகளில் கவனம் கொள்ள வேண்டாம். படிப்பில் முழு அக்கறை கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். அதுதான் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று வேகமாக பணிகளை இன்று நீங்க செய்து முடிப்பீர்கள். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். சுற்றுலா பயணிகள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். தொழில் கூட்டாளிகளிடம் இன்று நீங்க இணைந்து காணப்படுவீர்கள். காலையில் கொஞ்சம் மந்தமாக காணப்படுங்க. எதையும் அனுசரித்து செல்லுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். உத்திரட்டாத்தி. இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். தெய்வீக சிந்தனையும் இன்று ஏற்படக்கூடுங்க. காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். இன்று இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். முடிஞ்ச அளவு ஓய்வும் எடுத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். இன்று நீங்க
மாற்றங்களை உணரக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். ரேவதி, வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். ஆசைகள், கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நேர்த்தியுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். இன்று நீங்க புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. ஏற்றம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. சில விஷயங்கள் கால தாமதமாக நடக்கக்கூடும். அதனை பற்றி கவலைப்பட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான வெற்றி நிச்சயம். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.